இந்தியா முழுக்க இருந்த இனம் நாகர்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி தமிழ் இனம். அந்த இனத்தினுடைய நீட்சி தான் இந்த கடவுள் வழிபாடு. ராமராக இருக்கட்டும், கண்ணனாக இருக்கட்டும். அப்படியானால் ஒரு தமிழருக்கு இவ்வளவு பெரிய ஆயிரங்களை கோடி செலவு செய்து கோயில் தானே கட்டியிருக்கிறார். நாமெல்லாம் பெரிய பெருமைப்படக்கூடிய செய்தி தானே. இதை போய் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆரிய முதலாளிகளை இந்த நாட்டில் உருவாக்குவது இதுதான் RSS திட்டம். அதற்கு துணை போகிறது தான் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும். அனைவருக்கும் வணக்கம். அயோத்தியில் நேற்றைக்கு ராமர் கோயில் குடமுழுக்கு விழா நடந்து முடிந்திருக்கிறது. ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டது தொடர்பாக நாடு முழுக்க பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் அதற்கு ஆதரவாகவும், மறுபக்கம் அதற்கு எதிர்ப்பாகவும் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாமும் இதை பற்றி நம்முடைய கருத்தை இந்த பதிவில் முன்வைக்க இருக்கிறோம். பொதுவாக ராமர், கண்ணன் இந்த வழிபாடுகள் எல்லாம் நம்ம எதை நோக்கியது என்று பார்த்தா இவர்களுடைய நிறத்தை வைத்து நாம் இதை பார்க்க. ராமருடைய நிறமும் கண்ணனுடைய நிறமும் கருமை நிறம். ஏன் கருமை நிறம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? வட இந்தியா முழுக்க உள்ள அனைவரும் தோல் வெள்ளையாக இருக்கிறது. அவருடைய வழிவந்த தெய்வங்கள் என்றால் அந்த தெய்வங்களும் வெள்ளையாக தான் இருந்திருக்க வேண்டும். ஏன் கருமை நிறம் இருக்கிறது? ஏனென்றால் இந்தியா முழுக்க இருந்த இனம் நாகர்கள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி தமிழ் இனம். அந்த இனத்தினுடைய நீட்சி தான் இந்த கடவுள் வழிபாடு. ராமராக இருக்கட்டும், கண்ணனாக இருக்கட்டும். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. சரி, ராமர் தமிழர் என்று உங்களுடைய பதிவில் குறிப்பிடுகிறீர்கள். அப்படியானால் ஒரு தமிழருக்கு இவ்வளவு பெரிய ஆயிரங்களை கோடி செலவு செய்து கோயில் தானே கட்டியிருக்கிறார். நாமெல்லாம் பெரிய பெருமைப்படக்கூடிய செய்தி தானே. இதை போய் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ராமர் தமிழராக இருக்கலாம், கண்ணன் தமிழராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆரியமயப்படுத்தி அவர்களுக்கு கோயில் எழுப்பி இருக்கிறார்கள். ஆரியத்தை தலை தோங்குவதற்காக அந்த தமிழர் கடவுள் ராமருக்கு இன்னைக்கு ஆரியமயப்படுத்தியிருக்காங்க. இதை தான் நாம் எதிர்க்கிறோம். பிஜேபி இதை செய்வதற்கான காரணம் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் பயன்படுத்தி கொண்டு ஆட்சி செய்வது. அந்த ஆட்சியின் மூலம் மிக பெரும் ஆரிய முதலாளிகளை இந்த நாட்டில் உருவாக்குவது. இதுதான் RSS திட்டம். அதற்கு துணை போகிறது தான் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கோயில். இன்றைக்கு அந்த அயோத்தியில பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வெறும் 50,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநகரமா தான் அது இருந்திருக்கு. மறு கட்டுமானம் செஞ்சிருக்காங்க அந்த நகரையே. கோயில மட்டுமில்ல, அயோத்திங்கிற நகரத்தையே மறு கட்டுமானம் செய்வதற்காக 33,000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்திருக்காங்க. இப்ப இந்த செலவுலாம் எதுக்காகன்னு பார்த்தா அங்க உள்ள நிலப்பகுதியினுடைய ஒரு சதுர அடியுடைய நிலத்தினுடைய விலை ஏறத்தாழ இன்றைக்கு 18,000 ரூபாய் என்று சொல்கிறார்கள். இன்னும் போக போக அதனுடைய மதிப்பு கூடும். அதற்காகத்தான் இப்படி ஒரு வணிகமயப்படுத்துவதற்காக தான் இந்த ராமர் கோயிலை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. இதற்கு முன்பாக வந்த தேர்தல்ல புல்வாமான்னு ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதல் பற்றி பல்வேறு சர்ச்சைகள் நிலவுது. இது உண்மையிலேயே செயற்கையாக உருவாக்கப்பட்ட தாக்குதல் தான் தேர்தலை முன்னிட்டு என்று கூறப்பட்டது. அந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ராமர் கோயிலை பயன்படுத்தி 2024 தேர்தல்ல மக்கள்கிட்ட பெரும்பான்மையான வாக்குகளை வட இந்தியாவில் அவர்கள் பெறுவார்கள் என்பது கண்டிப்பா சாத்தியம்தான். அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து முடிந்து விட்டது. ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சி வடக்க பலம் இழந்துருச்சுன்னு தான் சொல்றான் இந்த தேர்தல்ல. இதற்காக தான் இந்த ராமர் கோயிலே அங்க எடுத்தாங்க, உருவாக்குறாங்க, கட்டினாங்க. இப்ப இத நம்ம எப்படி தமிழ் தேசிய அரசியலுடைய பொருத்தி பாக்குறதுன்னா, ராமர் அங்க பாபர் வந்தாரு. 500 ஆண்டுகளுக்கு முன்பு போர் செஞ்சு இந்தியாவுல குடியேறினாங்க, ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க இந்திய பகுதிகளை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இஸ்லாமியர்கள் பாபர் இங்க போர் பண்ணி இந்த மண்ணை பிடிச்சாங்களோ அதே போலதான்
ஆரியர்களும் இங்கு வந்து கைபர் போலன் காணவாய் வழியாக இங்கு குடியேறியவர்கள், அப்படி போர் செஞ்சவங்க தான். ஆனா அவர்களை குறிப்பிடும் போது ஆரிய வருத்தம் என்றும், இஸ்லாமியர்களை குறிப்பிடும் போது ஆரிய இஸ்லாமியர் படையெடுப்பு என்றும் குறிப்பிடுகிறார்கள். இப்ப இவர்கள் இருவருமே இங்கு வந்தவர்கள் தான். ஆனா இங்க உள்ள முஸ்லிம் எல்லாம் அங்கிருந்து வந்த நேரடியான அந்த பாபருடைய வம்சாவளிகள் கிடையாது. இங்க உள்ள மக்களை மதமாற்றம் செய்த உருவாக்கப்பட்டவர்கள் தான் தற்போது இங்கு உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம். ஆனால் ஆரியர்கள் என்ன செய்தார்கள்னா, இந்த மண்ணின் மக்களுடைய கடவுள் அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு தாய்மொழி கிடையாது. அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சமற்கிருதம். இங்க உள்ள மொழியினுடைய தொன்மை, பண்பாடு, கலாச்சாரம் இதை அத்தனையும் ஆரியமயப்படுத்தி எல்லாத்தையும் தன்மயப்படுத்தி விட்டார்கள் ஆரியர்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ராமர் கோயில் அவர் கையில் சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து ஏராளமான 1000 ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட கோயில் இருக்கிறது. எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அப்படி இருந்த போதும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியால் கால் ஊன்ற முடியவில்லை. ஏன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரிய தமிழர் அந்த போர் அந்த இரத்தத்தில் ஊறியதுதான் ஒரு காலமும் இங்கு பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாததற்கான காரணம். இது வந்து பெரியார் மண்ணுங்கிறதுனால அப்படின்னு திராவிடர்கள் சொல்வார்கள். பெரியார் அதை பயன்படுத்தி கொண்டார். உண்மையில் இந்த மண் என்பது தமிழர் மண், தமிழர் எதிர்ப்பு தமிழருடைய இரத்தத்தில் ஊறியது. அது தமிழ் இலக்கியங்களில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் உள்ள பதிவுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்துவையும் இந்து கடவுளைகளையும் இவங்க தேர்தல் யுக்திக்காக பயன்படுத்துறாங்க. நாம் ஏன் குற்றம் சாட்டுகிறோம் என்றால், நமக்கு அண்டை நாடு இலங்கை. அங்கு உள்ள பல சிவாலயங்கள், பல வைணவ ஆலயங்கள், பல மாரியம்மன் கோயில்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு புத்த விகாரைகள் அங்கு நிறுவப்படுகிறது. இந்துக்கு நாங்கள் தான் காவல் என்று கூறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அங்கு சிங்கள பௌத்த இனம் தமிழர்களுடைய கடவுளை அடித்து நொறுக்கிய போது, புத்த விகாரைகளை நிறுவிய போது எங்கேயாவது வரலாற்றுல ஒரு கண்டனம் எழுந்திருக்கா என்றத நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துலயும் அவங்க கண்டனம் செஞ்சதில்லை. அவங்க அதை வரவேற்றிருக்காங்க. என்ன சொல்ல போனா சிங்களர்களுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறார்களே தவிர எதிர்ப்பாக இல்லை. இன்னும் பல குற்றச்சாட்டை நம்ம அவர்களுக்கு மீது வைக்கிறதுக்கான காரணம், உண்மையான இறை வழிபாடு என்பது உயிர் நேயம். இதுதான் தமிழர் ஆன்மீகம் கூறுவது. ஆனால் இவர்களுடைய ஆன்மீகம் என்பது கலவரத்தை ஏற்படுத்துவது, உயிர்களை பறிப்பது, மாற்று மதத்தினரை எதிரிகளாக கருதுவது. இதுதான் இவர்களுடைய ஆன்மீகம். நம்மளுடைய தமிழர் ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல. அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஆன்மீகம் தான் தமிழர் ஆன்மீகம். உண்மையிலேயே கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கடவுள் இருக்கு என்று சொல்லிவிட்டு தவறுகளையும் மத கலவரங்களையும் ஏற்படுத்துகிற இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தான் உண்மையான நாத்திகர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இருக்கிறாரு என்று சொல்லலாம். நீங்க ஊழலே செய்யக்கூடாது. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக இவ்வளவு வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடாது. இது எல்லாத்தையும் நீங்க செய்றீங்க. அப்ப கடவுள் இல்லைங்கிற ஒரு மனம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு கொடூரத்தை ஒரு இனத்திற்கு எதிராகவும் ஒரு மதத்திற்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சியால் செய்ய முடிகிறது. தமிழக மக்களாகிய நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராது என்பது அனைவரும் அறிந்ததே. இருந்த போதிலும் ஆளுநரை வச்சு ஆட்சி செய்யறாங்க. இங்கு ஆட்சியாளர்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர், ஏன் திராவிட கழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின், இவர்களை எல்லாம் ஊழல் அச்சுறுத்தல் செய்து தன்மையப்படுத்தி தன்னுடைய எண்ணங்களை தமிழ்நாட்டில் சாதித்துக் கொள்கிறார்கள். இதை எவ்வாறு நாம் முறியடிப்பது என்றால், தமிழ் தேசிய எல்லா காணொலிகளும் நாம் வலியுறுத்துவது ஒற்றை சொல்தான். அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி தான் இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டில் வைக்கும். நிச்சயமாக காங்கிரஸ் மத்தியில ஒன்றியத்திலே வந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்திலே வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு யாதொரு பயனும் இல்லை. நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிப்பது பாரதிய ஜனதா கட்சியாக தான் இருக்கும். நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இவர்கள் இருவருமே ஒன்றுதான் என்று நாம் கூறுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கூறுவது போல அந்த பாசிஸ்ட ஆட்சியை நாங்கள் அகற்றுவோம் என்று ஓட்டு வாங்குவதற்காக கூறிவிட்டு காங்கிரஸில் அமைச்சரவையில் இடம் பிடித்தவுடன் நாமெல்லாம்
ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், நாம் எல்லாம் சரியாக பேச வேண்டும், தேவையில்லாதவற்றை நாம் பேசக்கூடாது என்று அப்படியே பின்வாங்கிடுவாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ! இதெல்லாம் கடந்த காலத்துல நாம பார்த்தது தானே. மாநில உரிமை இவங்க எப்ப பேசுவாங்க? தேர்தல் வந்தா பேசுவாங்க. தேர்தல் முடிந்த பிறகு இவர்களுடைய வேலையை இவர்கள் பார்க்க சென்று விடுவார்கள். இதை காலங்காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்து கொண்டிருக்கிறத நாம் புரிந்து கொண்டு தமிழ் தேசிய எழுச்சிக்கு நாம் வித்திட வேண்டும். இந்த ராமர் கோயில் அரசியல் நேற்றிலிருந்தே தொடங்கிடுச்சு. என்னன்னா, இங்க நேற்று ஆளுநர் அவர்கள் சென்னையில வந்து ஒரு ராமர் கோயிலுக்கு போயிருக்காரு. கோதண்ட ராமர் கோயிலுக்கு சென்னையில போயிருக்காரு. போயிட்டு வந்தவரு தன்னுடைய எக்ஸ் பதிவு தளத்துல என்ன பதிவிடுறாரு தெரியுங்களா? அங்க உள்ள நான் போனேன். அங்க உள்ள அந்த அர்ச்சகர்கள்லாம் ரொம்ப பயத்தோட இருக்காங்க. என்ன பயத்தோட இருக்காங்க? இங்க என்ன அரக்கர்கள் ஆட்சி ஆளுகிறார்களா? அவர்கள் என்ன அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது? அந்த அர்ச்சகரே அது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. முதல் நாட்கள் சிறப்பு பூஜை இருப்பதனால் நாங்கெல்லாம் கண் விழித்து வேலை செய்தோம். அதன் காரணமாக முகத்தில் இந்த சோர்வு தென்பட்டது. அதை தவறாக புரிந்து கொண்டார் ஆளுநர் என்று சொல்கிறார். ஆளுநர் ஏன் இப்படி பதிவிட வேண்டும்? பொதுத்தளத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழர் வழிபாட்டு முறையில் கோயில்களில் இப்படி ஒரு பதிவை போட வேண்டிய அவசியம் என்ன? ஆர்எஸ்எஸ் நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான கோயில் இருக்கிறது. இதற்கு வந்து ஒரு அறநிலையத்துறை என்று இருக்கிறது. அது ஆட்சியாளர்கள் கையில் போய் விடுகிறது. இதை நாம் கைப்பற்ற வேண்டும். எவ்வாறு கைப்பற்றுவது? ஆட்சியை பிடிப்பது சாத்தியமல்ல. அப்ப என்ன செய்தால் கைப்பற்றலாம்? இந்து சமய அறநிலையாட்சித்துறை கலைக்க வேண்டும். கலைச்சுட்டா யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் என்று அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லுவார்கள். யார் மக்கள் அவர்களை பொறுத்தவரை? ஆர்எஸ்எஸும் ஆரிய அடிவரிகளிடம் தான் மக்கள். அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு முழுக்க அவர்களுடைய ஆட்சியை கோயில்களில் நிறுவுவார்கள். கோயிலுடைய சொத்து இருக்கு இல்லையா? அதெல்லாம் பழைய மாதிரி இருந்தது போல ஆரியருடைய வசம் சென்றுவிடும். இவ்வாறு செல்வதற்காக தான் இந்த பதிவு. இதனுடைய தொடக்க புள்ளி தான். சரி, ஒருவேளை நம்ம எல்லாம் இட்டு கட்டி சொல்றோம், ஆரியர்கள் வந்து கோயில்களை கைப்பற்றினா இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்குமா அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு சான்று இருக்கே. சிதம்பரம் நடராஜர் கோயிலில உள்ளார நுழைஞ்சு தேவாரம் பாட முடியலையே. தமிழ் இலக்கியங்களை அங்க பாடுறதுக்கு இன்ன வரைக்கும் சர்ச்சை இருக்கு. அது ஒரு ஆரிய பார்ப்பனர் கையில் தானே இருக்கிறது. அதனுடைய கட்டுப்பாடு பல முறை அதுல இந்திய தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அதை கைப்பற்ற முயற்சி செய்தும் நடக்கவில்லையே. ஏன்னா இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் அங்கு உள்ள ஆரிய பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்வதனால் பாதுகாப்பா இருப்பதனால் அவர்களுடைய கொட்டம் அங்கு அனைவரும் அறிந்ததே. பக்தர்களை தாக்குறது, பக்தர்கள் கடவுளை வணங்க வந்தா அவர்களை காக்க வைத்து விட்டு கைபேசியை எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகள் அங்க அடிக்கடி நம்ம பாக்குறோமே. அதே போன்றுதான் தற்போதுள்ள இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையை கலைத்தால் தமிழ்நாடு முழுக்க உள்ள கோயில்கள், அதனுடைய சொத்துகள் அனைத்தும் சூறையாடப்படும். ஆரியர்களாலும் ஆரிய அடி வருடிகளாலும் பாரதிய ஜனதா கட்சியினராலும் சூறையாடப்படும். அதை வைத்து இங்கு ஆட்சி செய்ய பிடிக்கிறதுக்கான கொள்ளைப்புற வழியும் இவர்கள் செய்வார்கள். இதற்கான ஒரு பதிவாதான் ஆளுநருடைய அந்த பதிவை நான் பாக்குறேன். அங்க சிலை திறந்த உடனேயே தமிழ்நாட்டுல இது மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது என்பதை தமிழக மக்களாகிய நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.